23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம 553 845 நம்பர் எடுத்தோம். அது வந்து ஒருத்தர் புரியல, எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நாம் இந்த அதாவது 10 20 30 அப்படின்ற நம்பரில் தான் பிசி 53 எடுத்தோம். அதுக்கு 553 அப்படின்னு செட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 547 அதுக்கப்புறம் அதோட இந்த இன்னொரு நம்பர் என்னென்னா இந்த 09 இந்த மாதிரி எல்லாம் வந்து 45 இந்த 75 95 35 இந்த மாதிரி நம்பர்லேருந்தெல்லாம் வந்து நாம் நேற்று இதுலேருந்து நிறைய நாம் வந்து இந்த 45ன்ற நம்பரும் எடுத்தோம். இல்லைங்களா? இப்போ அது 845ன்ற நம்பரு முக்கியமாக வந்து இந்த 485 அப்படின்ற நம்பரில் தான் திருப்பணும். இப்போ திரும்ப வந்து அவருக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அது இல்லாமல் இந்த 553க்கு இன்னொரு ரூட்டும் சொல்கிறேன். இந்த ஏபியில் 13லேருந்து இந்த 19 16 எப்படி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 13 19 16ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 530 803 330 பாக்ஸ் அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 0330 மறுபடியும் கேமில் வரணும். அப்படி இல்லைன்னா 53 83 13 அப்படின்னு கேமில் வரணும். 130 பாக்ஸுமே கூட வரலாம். ஓகேங்களா? நல்லா இது பார்த்துங்க. ஆல் போர்டில் 3 0 இல்லை 5ன்ற நம்பர் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம 553 தான் எடுத்திருக்கோம். அதுவுமே இதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் பாருங்கள், இந்த 0330 நீங்கள் ஆல் போர்டு போடுறதுனா போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 330 130 பாக்ஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இந்த 845 எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா இதிலேருந்து தான் நாம் எடுத்தோம். அதை நல்லா கவனிங்க. இப்போ இந்த 754லேருந்து 458 வரைக்கும் செட் பண்ணிவிடுங்க. இந்த கேப்பில் இருக்கிற நம்பர் எல்லாமே கேப்பில் இருக்கிற நம்பர் எல்லாமே இங்கே ரிசல்ட்டில் வருது. ஏன்னா இந்த 458க்கு இந்த 485ன்னு வச்சுங்க. ஆனால் நாம் வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த 4ன்ற நம்பரில் எடுத்து அதுலேருந்து தான் வந்து நம்ம இந்த 485 எடுத்தோம். அது இல்லாமல் இன்னொரு இந்த 729லேருந்து 907 வரைக்கும் ஒரு சார்ட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க. 315க்கு இங்கே 216 எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். ஓகே, 906க்கு 907 எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இந்த 851 751 இந்த 165 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 02க்கு இங்கே 07, இந்த 01க்கு இங்கே 65. ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே ஒரு 60 இருக்குது, அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 06க்கு இங்கே ஒரு 07, இந்த 15க்கு ஒரு 16. இப்போ இந்த 751ல் இந்த 315 என்ன மெத்தட் வந்துச்சோ, இந்த 315ல் இந்த 3க்கு 1 குறைச்சா 2, இந்த 15க்கு இந்த சி போர்டு 5 1 கூட்டினா 6. அதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர் குறைக்கணும், இங்கே ஒரு நம்பரை கூட்டணும், இங்கே சி போர்டில் ஒரு நம்பரை கூட்டணும். மறுபடியும் வந்து இங்கே ஏ போர்டில் ஒரு நம்பரை குறைச்சா இந்த மெத்தடை படி ஏ போர்டில் ஒரு நம்பர் குறைச்சா 6, அது இங்கே பி போர்டில் வைக்கணும். சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 1ன்னு வரும், அதை இங்கே ஏ போர்டில் வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 651ன்ற நம்பரை டைரெக்டாக இந்த 216 இங்கே டைரெக்டாக வச்சாங்க. ஆனால் 3வது சான்ஸில் இங்கே 615 இங்கே பாக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 165 அது இந்த 615ன்னு வர வேண்டிய நம்பர் 165 அப்படின்னு வந்துச்சு. அப்போ நல்லா கவனிங்க. இந்த 7ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இங்கே பி போர்டில் வச்சுருக்காங்க. இந்த பி போர்டில் இருக்கிற 5 இங்கே சி போர்டுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ சி போர்டில் இருக்கிற 1க்கு ஒரு நம்பர் கூட்டினா 1, அது ஏ போர்டுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 7ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கூட்டுங்க, இங்கே 8ன்னு வரும், இங்கே ஏ போர்டில் 8ன்னு வரும். இப்போ இந்த 7க்கு ஒரு நம்பரு குறைச்சி இங்கே பி போர்டில் வச்ச மாதிரி இந்த 5க்கு ஒரு நம்பரை குறைங்க, இங்கே பி போர்டில் வரும் 84 அப்படின்னு வரும். இப்போ இங்கே பி போர்டில் இருக்கிற நம்பரு சி போர்டுக்கு போச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே பி போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே சி போர்டுக்கு போகணும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 844 அப்படின்ற நம்பர் வரும். கரெக்டாக பாருங்கள். இந்த 7ன்ற நம்பரு ஒரு நம்பர் குறைங்க, ஏன்னா இந்த 3க்கு ஒரு நம்பர் குறைச்சி இங்கே ஏ போர்டில் வந்துருச்சு. இந்த 907 சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டி அப்படியே டைரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த 750ல் இதே மெத்தடில் ஏ போர்டில் இங்கே ஒரு நம்பரு குறைச்சா 6, இங்கே சி போர்டில் ஒன்று கூட்டினா 1, அது பாக்ஸில் 165. இப்போ இந்த மெத்தடில் எடுத்தாங்கன்னா சி போர்டில் மட்டும் ஆப்போசிட் பண்ணணும். சி
சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 542ன்னு வரணும். அந்த 2 இந்த இடத்துல வந்து இங்கே வந்து கூட்டின நம்பரு 2ன்ற நம்பர் ஏ போர்டுக்கு வரணும். இந்த 54ன்ற நம்பர் அப்படியே பிசியில் வரணும். 254 அப்படின்னு வரணும். அப்படி இல்லாமல் இதே மெத்தடில் இதை எடுத்தாங்கன்னா சி போர்டில் ஒரு நம்பர் கூட்டி அதை ஏ போர்டில் 8ன்னு வைக்கணும். இந்த நம்பரில் ஒரு நம்பர் கூட்டி அதை அதை பி போர்டில் 4ன்னு வைக்கணும். இங்கே பி போர்டில் இருக்கிற 4 சி போர்டுக்கு போகணும். 844 அப்படின்னு வரணும். புரியுதா? பார்த்துங்க. அதாவது நமக்கு வர வேண்டிய நம்பர் 254 அப்படி இல்லைன்னா 844 அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இந்த 458 பாக்ஸ் இங்கே அடிச்சிருந்தா இன்றைக்கி இந்த 542 ஆப்போசிட் வச்சு இந்த இடத்துல 254 ரிசல்ட் வந்துச்சுன்னா நாளைக்கான ரிசல்ட்டு இந்த 754 பாக்ஸ் இங்கே அடிக்கும். ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா இங்கே 16 இங்கே 60 நடுவில் வந்து 01 02ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நமக்கு 16ன்ற நம்பர் இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்த நம்பரு இந்த 02க்கு இங்கே 07ன்னு வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த 60ன்ற நம்பருக்கு 65 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இப்போ நல்லா கவனிங்க. 16க்கு டைரக்ட் 16. ஓகேவா? இந்த 02க்கு ஒரு நம்பரு 07 ஒரு நம்பர் ஆப்போசிட். மேலே வந்து 60க்கு 65. ஓகேவா? இப்போ இந்த 01ன்ற நம்பர் எப்படி இந்த 16 வந்துச்சோ அதே மாதிரி இங்கே 01ன்றது டைரெக்டாக வரணும். ஓகே, 01 வரணும். இந்த 01 எப்படி வரணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். நமக்கு இந்த 05ன்னு இருக்குது, 01 07. இந்த ஏபியை மட்டும் நல்லா கவனிங்க. இந்த 02ன்ற நம்பருக்கு இங்கே 07ன்னு வச்சுருங்க. இந்த 15ன்ற நம்பருக்கு இங்கே 65ன்னு வச்சுருங்க. இந்த 01ன்ற நம்பரை இங்கே அப்படியே 01 அப்படின்னு வச்சுருங்க. ஓகேவா? இப்படி தான் வரணும். இங்கே பாருங்கள் 65 கீழே ஒரு 06 இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த 54 நம்ம எப்படி எடுக்கிறோம்? இங்கே பாருங்கள். இந்த 07க்கு நமக்கு அப்படியே 07 வந்துச்சு. இந்த ஏசியில் இருக்கிற 07 நான் ரவுண்ட் பண்ணுறதுல மட்டும் பாருங்கள். ஏசியில் இருக்கிற 07 நமக்கு பிசியில் 07 வந்துச்சு. இந்த 60ன்ற நமக்கு என்ன வந்துச்சுன்னா 65ன்னு வந்துச்சு. இந்த 54ன்னு இருக்குது. அதுதான் நாம் வந்து 845 இல்லைன்னா 254ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 70ன்ற நம்பருக்கு பிசியில் நமக்கு 07 வந்துச்சு. இந்த 06ன்ற நம்பருக்கு நமக்கு பிசியில் 65 வந்துச்சு. இந்த 10ன்ற நம்பரை தான் நாம் 01ன்னு பிசியில் திருப்புறோம். ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் புரியல அப்படின்னு மெசேஜ் போட்டதுனால தான் திரும்பவும் இதெல்லாம் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 07 56 இங்கே 09 அதைத்தான் நம்ம 45 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஓகேவா? 45 54. இது பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பருமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் இருக்கிற 09லேருந்து 07, இங்கே ஏசியில் 09லேருந்து 54 வரைக்கும் இருக்கும் பாருங்கள். இங்கே அதே நம்பரு இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் பிசியில் 07 இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த 10க்கான 65 இருக்கும். இந்த 90க்கான 45 இங்கே இருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் இந்த மாதமும் வந்திருக்கும். ஏபியில் பாருங்கள் 07 51 அதாவது 65 பாருங்கள் 59. அதை தான் நம்ம 54 45ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? இது ரெகுலராக வர சார்ட்டு தான். நீங்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணிங்கன்னா அந்த மெத்தடு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால் பார்த்துங்க. பிசியில் 54 45 254 845. அது மட்டும் இல்லாமல் 01 இந்த 01ன்ற நம்பர் பிசியில் நிற்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி 01ன்னு வந்துச்சுன்னா நமக்கு 001ன்னே வரலாம், இல்லைன்னா 301 அப்படின்னு வரலாம். பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எது வந்து அதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி புரியல அப்படின்னா அந்த சார்ட்டை நிறுத்தி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா? அது இல்லாமல் ஒருத்தர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர வரும்னு ஒரு தடவை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிஷின் நான் ஒன்றும் ஆப்ரேட் பண்ணல. சரிங்களா? யாராலுமே வந்து இது தான் வரும்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, திரும்ப இப்படி வரலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இப்படி தான் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு டைமில் யாரோ ஒருத்தர் திடீர்னு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு தேவதினமாக உக்காந்துடுது நம்பரு போர்டில். அதனால் வந்து நம்ம பெரிய கெஸ்ஸரு அப்படின்னலாம் சொல்கிறதுக்கு இல்லை.